ராகு 6ஆம் இடத்துல இருந்தா யோகமா? இந்த ராகுங்கிற இடத்துல கேதுவையும் வச்சுக்கலாம். அப்ப ராகு கேது 6ஆம் இடத்துல இருக்கிறது யோகமானா அது மிகப்பெரிய யோகம். ஆனா ராகு கேது எனக்கு 6ல தாப்பா இருக்கு, அந்த ராகு தசையும் முடிஞ்சு கேது தசை முடிஞ்சு ஒன்றும் பெருசா மாற்றம் இல்லை அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. இது யோகமா இருக்கணும்னா போய் 6ஆம் இடத்துல உட்காந்துருந்தா மட்டும் யோகம் இல்லை. ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிட்டா மட்டும் அது யோகம்னு சொல்ல முடியாது. அந்த வேலையில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணி பெருசாக எஸ்டாப்ளிஷ் ஆகணும் இல்லையா? அது மாதிரி ராகு 6ல் இருக்கிறது மட்டும் யோகம் கிடையாது. அந்த 6ஆம் இடத்துல இருக்க ராகுக்கு வீடு கொடுத்த 6ஆம் இடத்ததிபதி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வக்ரமாக இருக்கலாம், நீசமாகக்கூடாது, ஆட்சியாக இருக்கலாம், உச்சமாக இருக்கலாம், அல்லது அந்த 6ஆம் இடத்துக்கு கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ உட்காந்துருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் வலுவானா அந்த 6ஆம் இட ராகு யோக ராகு. சார் இந்த ராகு தசையோ அல்லது புத்தியோ நடக்கிறப்ப நீங்கள் கோர்ட்டு கேஸு போட்டியில் கலந்துக்கிறதுங்கிறது, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது, பேங்கிங் எக்ஸாம் எழுதுறது, ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு எழுதுறது, கரெக்டாக நம்ம அந்த பரீட்சை எழுதுகிற டைமில் இந்த தசா புத்தி வரணும், அதுக்கு பிறகு என் கொடுப்பினேன். அப்படி மட்டும் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக ஜெயிச்சிருவீங்க சார். அந்த எந்த போட்டியில் போய் இறங்குறீங்களோ அந்த போட்டியில் ஜெயிச்சிருவீங்க, வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அந்த ராகு 6ல் இருக்கிறது அல்லது கேது 6ல் இருக்கிறது அவ்வளோ பெரிய யோகம்.